இப்ப இருக்க காலகட்டத்துல மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாம செடிகளுக்குமே பலவிதமான நோய் தாக்குதல்கள் ஏற்படுது. தமிழ்நாட்டுல அதிகமா பயன்படுத்துற தேங்காய உற்பத்தி பண்ற தென்னை மரத்துல கூட அதிகமா தஞ்சாவூர் வாடல் நோய் அப்படிங்கிற நோய் பரவலா காணப்பட்டுட்டே இருக்கு. இந்த நோயோட அறிகுறிய பார்த்த மட்டும் பார்த்தோம்னா, நல்லா காய்ச்சிட்டு இருக்க தென்னை மரத்துல அதுக்கு அடுத்த மாசமே குருணை எல்லாமே உதிர்ந்து வெறும் பாளையாவும், இலைகள் எல்லாமே ஷேப் எல்லாம் சேஞ்ச் ஆகி ரொம்ப சிறிய சைஸ்ல உள்ள இலைகளாகவும், தண்டு பகுதியில இரத்த வடிவிலான திரவம் வெளிவரதாவும், கீழ்த்தண்டுல காளான் மாதிரியான ஒரு ஃபங்கஸ் உருவாயும் இருக்கும். இது நோயா, பூச்சியா, இல்ல சத்து குறைபாடான்னு பார்த்தோம்னா, இது கேனோடர்மா லூசிடம் அப்படிங்கிற பூஞ்சானத்தால ஏற்படக்கூடிய நோய் தான் இது. இத வேதியியல் முறையில கட்டுப்படுத்தணும்னு பார்த்தோம்னா, ட்ரைகோடம், காப்பர் ஆக்சிக்ளோரைடு இந்த மாதிரியான வேதியியல் பொருள் இருக்கக்கூடிய பூஞ்சான கொல்லிகளை பயன்படுத்தலாம். அதுவே கொஞ்சம் இயற்கை சார்ந்து போகணும்னு நினைச்சோம்னா, ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் இந்த மாதிரியான உயிர் பூஞ்சான கொல்லிகளை பயன்படுத்தி கட்டுப்படுத்த. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய செடிகள்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு, அது பூச்சியா, நோயா, இல்ல சத்து குறைபாடா தெரியல, என்ன தீர்வு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த போட்டோவை எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு